வணக்கம். இன்னைக்கு நாம இரா மஞ்சுவாதன் எழுதின ஒரு அருமையான கதையை பத்தி தான் பார்க்க போறோம். கதையோட பேரு ரங்கன் என்ற கோழி அரசன். இது ஒரு சாதாரண சேவலோட கதை தாங்க. ஆனா ஒரு சின்ன கிராமத்துல ஆரம்பிச்ச அதோட பயணம் கடைசியில முழு உலகத்தோட மனசாட்சியே எப்படி மாத்துச்சுங்கிறது தான் இந்த கதையோட சுவாரஸ்யம். வாங்க இந்த நம்ப முடியாத மாற்றத்தோட கதையை நாம சேர்ந்து பார்க்கலாம். இந்த கதை மங்கலம்ங்கிற கிராமத்துல இருக்கிற ஒரு அரசு பள்ளிக்கூடத்திலிருந்து தொடங்குது. காலையில குழந்தைங்க பாடுற இந்த பாட்டை கேளுங்களேன், எவ்வளோ ஒரு அப்பாவித்தனமா இருக்கு. கோழி கூட விளையாட சொல்லுது, காக்காவுக்கு இரக்கம் காட்ட சொல்லுது. கதையோட ஆரம்பத்துல இருந்த அந்த அமைதியான கள்ளங்கபடமில்லாத சூழலை இது ரொம்ப அழகா நமக்கு காட்டுது. சரி, இப்ப நாம இந்த கதையோட ஹீரோவை சந்திக்கலாம். இவன் தான் ரங்கன், அந்த கொக்கரக்கோ சேவல். அவனோட வாழ்க்கை எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சுன்னு பார்க்கலாமா? ரங்கனோட உலகம் ரொம்ப எளிமையானது, ஆனா ஆனந்தம் நிறைஞ்சது. அவன் அந்த வீட்ல ஒரு செல்லப்பிள்ளை மாதிரி. தினமும் குழந்தைங்க கூட ஓடி பிடிச்சு விளையாடுறது, பக்கத்துல இருக்கிற குளத்துல நீச்சல் அடிக்கிறது, சாயங்காலம் ஆனா கரெக்டா அதோட கூட்டுக்கு திரும்பிடுறதுன்னு அந்த குடும்பத்துல ஒருத்தனாவே இருந்தான். குழந்தைங்க சிரிச்சுக்கிட்டே அவனை துரத்தும் போது அந்த வீடே சந்தோஷத்துல நிறையும். இது வெறும் ஒரு வளர்ப்பு பிராணிக்கும் மனுஷங்களுக்குமான உறவு இல்ல, அது ஒரு ஆழமான நட்பு. ஆனா அந்த சந்தோஷம் ரொம்ப நாள் நீடிக்கல. கதையோட போக்கு திடீர்னு அப்படியே மாறுது. ஒரு சோகமான திருப்பம் காத்துக்கிட்டு இருக்கு. ஆமாங்க, திடீர்னு ஒரு நாள் காலையில ரங்கனை காணோம். குழந்தைங்க பதறி போயிட்டாங்க. கோயில், குளம், வயல்வெளின்னு ஊர் முழுக்க அவனை தேடி அலைஞ்சாங்க. ஆனா ரங்கன் எங்க போயிருப்பான் யாருக்குமே தெரியல. அந்த தேடல் ஊர் முழுக்க ஒருவித பதற்றத்தை உண்டாக்கிடுச்சு. கடைசியா அவங்க வீட்டு தோட்டத்து மூலையில இருந்த அடுப்பு பக்கத்துல அதை பார்த்தாங்க. அங்க ரங்கனோட அழகான இறகுகள் மட்டும் தரையில சிதறி கிடந்துச்சு. அந்த ஒரு காட்சியே அவங்க மனசு கேட்க துடிக்காத பதில ரொம்ப சத்தமா சொல்லுச்சு. வீட்ல இருந்த பெரியவங்க கீரிப்பிள்ளை ஏதாவது அடிச்சிருக்கும்னு சொல்லி குழந்தைங்கள சமாதானப்படுத்த பார்த்தாங்க. ஆனா அந்த வீட்ல இருந்த பெரிய பையனுக்கு உண்மை என்னன்னு தெரிஞ்சிருந்தது. அவன் வேதனையோட கேட்ட இந்த கேள்வி நம்ம மனசாட்சியே உழுக்குது இல்லையா? நண்பனா பழகின ஒரு உயிரை விருந்தாளி வந்ததும் சாப்பாட்டுக்காக பலி கொடுக்கும்போது இரக்கம் எங்க போகுது? இந்த கேள்விதான் கதையோட மையப்புள்ளி. இது ஒரு சேவலோட மரணம் மட்டும் இல்ல, மனுஷங்களோட இரட்டை நிலைப்பாடு பத்தின ஒரு ஆழமான கேள்வி. அண்ணனோட கோபமும் யதார்த்தமும் ஒரு பக்கம் இருந்தாலும் அவனோட சின்னத்தங்க ரங்கனோட சாவை ஏத்துக்கவே இல்ல. அவன் தினமும் ஸ்கூலுக்கு போற வழியில பிள்ளையார் கோயில்ல நின்னு, சாமி, என் ரங்கன் எங்க இருந்தாலும் அவனை நல்லபடியா பாத்துக்கோன்னு ரொம்ப குழந்தைத்தனமா வேண்டிக்கிட்டா. அவளோட அந்த நம்பிக்கை இந்த சோகமான கதைக்குள்ள ஒரு சின்ன ஒலிக்கீற்றா இருக்குது. இப்போ கதை நாம வாழ்ற உலகத்திலிருந்து கற்பனைக்கு அப்பாற்பட்ட மறு உலகத்துக்கு போகுது. அங்கே ரங்கனோட பயணம் ஒரு புது வீரமான வடிவத்தை எடுக்குது. யோசிச்சு பாருங்க, மறுமை உலகத்துல எல்லா உயிரும் அதனதன் வரிசையில நிக்குது. ஆனா நம்ம ரங்கன் மட்டும் கோழிகளோட வரிசையை விட்டு வெளியேறி தைரியமா பறந்து போய் மனுஷங்களோட நீதிபதியான சித்திரகுப்தர் முன்னாடி போய் நின்னான். அதை பார்த்ததும் அங்கிருந்தவங்களுக்கு சிரிப்பு வந்துருச்சு. ஆனா ஒரு சாதாரண சேவலோட இந்த அபாரமான துணிச்சல் சித்திரகுப்தரையே ஆச்சரியப்பட வச்சது. இங்கதான் கதையோட முக்கியமான திருப்புமுனை. ரங்கனோட தைரியத்தை பாராட்டின சித்திரகுப்தர் அவனுக்கு 3 வரம் கொடுக்கறதா சொல்றார். ரங்கன் கேட்ட வரங்கள் பாருங்க, அவனுக்காக மட்டும் இல்ல, அது முழு உலகத்தோட எதிர்காலத்தையே மாத்தக்கூடிய சக்தி வாய்ந்த வரங்கள். மனுஷனா பிறக்கணும், அகிம்சைய எல்லாரும் பின்பற்றணும், அப்புறம் ஒரு பொற்காலத்தை உருவாக்கணும். அவனோட நோக்கம் எவ்வளவு பெருசுன்னு இதுலேருந்தே தெரியுது. சுத்தி இருந்தவங்க எல்லாரும் ஏளனமா சிரிச்சாலும் ரங்கனோட உன்னதமான நோக்கத்தை புரிஞ்சுகிட்ட சித்திரகுப்தர் அப்படியே ஆகட்டும்னு வரம் கொடுத்தார். அந்த ஒரு வார்த்தை பூமியோட தலையெழுத்தையே மாத்தி எழுத போற ஒரு சக்தி வாய்ந்த வார்த்தையா இருந்துச்சு. இதுதான் கதையோட மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்ட். சரி, ரங்கன் கேட்ட அந்த வரங்கள் எல்லாம் பூமியில எப்படி வேலை செய்ய ஆரம்பிச்சதுன்னு பாப்போம். ஒரு புது கருணை நிறைஞ்ச சகாப்தம் பிறந்துச்சு. அந்த மாற்றம் எப்படி தொடங்குச்சுன்னு பாருங்க. இது ஒரு சக்தி வாய்ந்த உதாரணம். ஒரு ஸ்கூல் பையன் 2 ஆடுகளை வண்டியில ரொம்ப கொடூரமா கட்டி இழுத்துட்டு போறத பாக்குறான். அவன் மனசு ரொம்ப வலிக்குது. உடனே அரசாங்கத்துக்கு ஒரு இமெயில் அனுப்புறான். பாருங்க, ஒரு தனி மனுஷனோட கருணை இப்ப அரசாங்கத்தையே அசைச்சு பாக்குற சக்தியா மாறிடுச்சு. இது ரங்கனோட 2வது வரம் பலிக்க ஆரம்பிச்சதோட முதல் அறிகுறி. அந்த பையனோட இமெயில்ல ஒரு பெரிய மாற்றத்துக்கு விதையா இருந்துச்சு. அரசாங்கம் அடுத்தடுத்த அதிரடி சட்டங்களை கொண்டு வந்தது. இனிமே எந்த உயிரையும் கொல்லக்கூடாது, இறைச்சி வியாபாரம் தடை செய்யப்பட்டது, மீன் குளங்கள் மூடப்படணும், ஏன் மரங்களை கூட உயிருள்ள ஜீவன்களா மதிக்கணும்னு உத்தரவு வந்துச்சு. ரங்கனோட கனவு இப்போ நிஜமாகிட்டு இருந்ததுங்கிறத இது தெளிவா காட்டுச்சு. இப்போ கதை ஒரு வட்டம் போட்டு நாம கதை ஆரம்பிச்ச அதே மங்களம் கிராமத்து பள்ளிக்கூடத்துக்கே திரும்புது. ஆனா அங்க கேக்குற பாட்டுல இப்போ ஒரு மிகப்பெரிய மாற்றம் நடந்திருக்கு. இங்க பாருங்க,
அதே பாட்டு தான், ஆனா ஒரே ஒரு வார்த்தை மாறி இருக்கு. முதல்ல கொத்தித் திரியும் கோழி அதை கூட்டி விளையாடு பாப்பான்னு இருந்துச்சு. ஆனா இப்போ கொத்தித் திரியும் கோழி அதற்கு இறக்கப்படு பாப்பான்னு ஒழிக்குது. விளையாடுங்கிற வார்த்தை இறக்கப்படுன்னு மாறினது வெறும் வார்த்தை மாற்றம் இல்ல, அது ஒரு சமூகத்தோட மனநிலையில ஏற்பட்ட ஒரு புரட்சி. இந்த உலகம் எவ்வளவு ஆழமா மாறி இருக்குன்னு இந்த ஒரு வரி நமக்கு உணர்த்துது. ஆக அந்த பாட்டோட புது அர்த்தம் இப்போ உயிர்களோட மதிப்பு, கருணையோட அவசியம், மனிதகுலத்தோட புது விழிப்புணர்வுன்னு எல்லாத்தையும் போதிக்குது. இதுதான் ரங்கனோட தியாகம் மற்றும் பயணத்திலிருந்து நம்ம கத்துக்க வேண்டிய ஆழமான பாடம். இந்த நம்பிக்கையான வாழ்த்துக்களோட நாம இந்த கதையை நிறைவு செய்யலாம். ரங்கனின் தியாகம் என்றென்றும் ஒளி வீசட்டும். அவன் உருவாக்கின இந்த புதிய கருணை ராஜ்யம் செழிக்கட்டும். இந்த அற்புதமான கதையை நமக்கு கொடுத்தவர் இரா மஞ்சுநாதன்.